ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். எஸ்எம்எஸ் ஈஸி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோல 12th மேத்ஸ் சாப்டர் 10 எக்ஸசைஸ் 10.8ல கொஸ்டின் நம்பர் 7 பார்க்க போறோம். இதுல கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்குன்னா வாட்டர் at temperature 100 degree C cools in 10 minutes 80 degree C in a room temperature of 25 degree centigrade னு கொடுத்திருக்கு. அதாவது வெப்பநிலை 25 டிகிரி சி ஆக உள்ள ஒரு அறையில் வைக்கப்பட்டுள்ள நீரின் வெப்பநிலை 100 டிகிரி சி ஆகும். 10 நிமிடங்களில் இந்த நீரின் வெப்பநிலை 80 டிகிரி சி ஆக குறைகிறது. இப்படி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது. இது வெப்பநிலை சம்பந்தப்பட்ட கொஸ்டின், அதாவது டெம்பரேச்சர் ரிலேட்டட் கொஸ்டின். டெம்பரேச்சர் ரிலேட்டட் கொஸ்டினை நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் யூஸ் பண்ணி செய்யறது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா லெட் T be the temperature at time T. அப்ப தண்ணியோட Tங்கிற டைம்ல டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் T ன்னு நம்ம வைக்கிறோம். S ரூம் டெம்பரேச்சர்னு வைக்கிறோம். இப்போ Tங்கிற நேரத்துல தண்ணியோட வெப்பநிலையை கேபிட்டல் T ன்னு வைக்கிறோம். அறையினுடைய வெப்பநிலையை S ன்னு வைக்கிறோம். இப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் என்ன சொல்றதுன்னா d/dt of T minus S. T minus S இந்த T எல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்ற டெம்பரேச்சர்ங்கிறது ரூம் டெம்பரேச்சர் சேர்ந்து தான் வரும். அப்ப ஆக்சுவல் டெம்பரேச்சர்ங்கிறது அந்த ரெக்கார்ட் டெம்பரேச்சர்ல இருந்து ரூம் டெம்பரேச்சரை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இது ஆக்சுவல் டெம்பரேச்சர். அப்போ d/dt of actual temperature proportional to actual temperature னு வரும். அப்போ சரி, அதாவது Tல இதெல்லாம் சேர்ந்த டெம்பரேச்சர் நம்ம அளவு எடுக்கும்போது ரூம் டெம்பரேச்சர் சேர்ந்து வரும். அப்போ கரெக்டான டெம்பரேச்சர்னா அந்த ரூம் டெம்பரேச்சரை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ அப்பதான் கரெக்டான டெம்பரேச்சர் கிடைக்கும். இப்போ கரெக்டான டெம்பரேச்சரோட குறையும் வீதம் அந்த கரெக்டான டெம்பரேச்சருக்கு விகிதத்துல இருக்கும். அப்போ ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கும். இதுல நம்ம என்ன எழுதலாம்னா d/dt of T minus S ஈக்குவல் டு இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை நம்ம K போட்டு ஈக்குவல் ஆக்கிடலாம் இன்டு T minus S. இந்த கேக்கு பேரு விகித சம மாறிலி, ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். இந்த T minus S கூடிட்டே வந்தனா டெம்பரேச்சர் கூடிட்டே வந்தனா இந்த K பிளஸ் ஆ இருக்கும். இந்த டெம்பரேச்சர் இங்க கூலிங், அப்ப டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே வருது. அப்ப K எப்பவுமே நெகட்டிவா இருக்கும் இங்க. அது நமக்கு தெரியணும். இப்போ இதுக்கு ஃபார்முலா நமக்கு இது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணா நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. dA/dt equal to K into A ன்னு இருந்தா A equal to அதுக்கு சொல்யூஷன் C e power KT. Cங்கிறது எக்ஸ்ட்ரா வரக்கூடிய ஒரு கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் என்னன்னா இந்த A யோட இனிஷியல் வேல்யூ ஆஃப் A தான் இந்த C. அதாவது இனிஷியல் வேல்யூனா டைம் 0வா இருக்கும்போது என்ன A க்கு என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ தான் இந்த C. அப்ப இங்க இதே ஈக்குவேஷன் தான் இங்க இருக்கு. A இருக்கிற இடத்துல T minus S இருக்கு. அப்ப இதுக்கு நம்ம சொல்யூஷன் எழுதலாம். T minus S equal to C e power KT ன்னு கிடைக்கும். நமக்கு ரூம் டெம்பரேச்சர் என்ன கொடுத்திருக்குன்னா 25 ன்னு கொடுத்திருக்கு क्वेश्चनல. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம C கண்டுபிடிக்கலாம். C எப்படி கண்டுபிடிக்கலாம்னா தொடக்கத்துல இந்த தண்ணியை ரூமுக்குள்ள கொண்டு வரும்போது அதான் தொடக்கம். டெம்பரேச்சர் 100 டிகிரி C ன்னு இருக்கு. அப்போ T equal to 0னா டெம்பரேச்சர் 100. இதை இந்த ஃபார்முலால நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன கிடைக்கும்னா T 100 தொடக்கத்துல மைனஸ் S 25 equal to C into e power K into 0 அப்படி வரும். e power K into 0 ன்னு கிடைக்கும். இதுல இருந்து 75 equal to C into K into 0 னா 0, e power 0 னா 1. அப்ப C into 1 அது C. அப்ப C equal to 75 ன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இன்னொரு இன்ஃபர்மேஷன் 10 மினிட்ஸ்ல இதுக்கு டெம்பரேச்சர் 80 ஆ வருது. 10 நிமிஷத்துல வெப்பநிலை 80 ஆக குறைகிறது. அப்ப அதை யூஸ் பண்ணோம். T equal to 10 மினிட்ஸ்னா டெம்பரேச்சர் 80. அப்போ இதை இந்த ஃபார்முலால யூஸ் பண்ணோம்னா 80 minus S 25
equal to C வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம் 75 e power k into time வந்து 10 t வந்து 10 அப்ப k into 10 ன்னு கிடைக்கும். இது 80 minus 25 55 equal to 75 into e power 10k. இதுல இருந்து இந்த 75 கீழ வந்தோம் 55 by 75 equal to e power 10k. இத கட் பண்ணா 5 கட் பண்ணா 11 வரும், இது 15 வரும். அப்ப e power 10k equal to 11 by 15. இப்போ e power k எழுதிடலாம். e power k க்கு என்ன வேல்யூ வரும்னா இந்த 10 வந்து பவர் அந்த பக்கம் போச்சுன்னா 1 by 10 ஆகும். இப்போ a power n equal to b னா a க்கு வேல்யூ இந்த n அந்த பக்கம் போச்சுன்னா b power 1 by n ன்னு வரும். அப்ப அதே மாதிரி இந்த 10 அந்த பக்கம் போச்சுன்னா 11 by 15 power 1 by 10 ன்னு கிடைக்கும். இப்போ e power k தெரியும், c தெரியும், s எல்லாம் தெரியும். நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா the temperature of water after 20 minutes 20 நிமிடங்களுக்கு பின்னர் நீரின் வெப்பநிலை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ t வந்து 20 னா டெம்பரேச்சர் எவ்வளவுங்கறதா क्वेश्चन. இந்த ஆன்சர் தான் கண்டுபிடிக்கணும். இதுல இருந்து இதே ஃபார்முலால நம்ம யூஸ் பண்ணலாம். t தெரியாது minus s வந்து 25 equal to c வந்து 75 e power k into 20 k into 20. இப்போ t minus 25 equal to 75 into e power k வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 11 by 15 1 by 10. அப்ப e power k க்கு இந்த e power k இருக்குல்ல இதுக்கு 11 by 15 பவர் 1 by 10 போடலாம். இனி பவர்ல ஒரு 20 இருக்கு. இப்போ இன்டு 20 இருக்கு. இப்போ t minus 25 equal to இந்த 10 கேன்சல் ஆயிடும். அப்ப 2 இருக்கு. 11 by 15 பவர் 2. அப்ப 75 into 11 by 15 ஸ்கொயர். அப்ப 11 by 15 ரெண்டு தடவை நம்ம போட்டா போதும். இப்போ இது கேன்சல் ஆயிடும். 5 வரும். இந்த 5 இங்க கேன்சல் ஆனா 3. அப்ப t minus 25 equal to 11 into 11 121 by 3 ன்னு கிடைக்கும். t minus 25 equal to 121 by 3 அப்ப 40.33 ன்னு கிடைக்கும். இந்த 25 அங்க போனா ஆட் ஆகும். அப்ப t equal to 40.33 plus 25 equal to 40 full number 25 full number. இது ரெண்டும் ஆட் ஆகும். 65.33 டிகிரி செல்சியஸ்னா வரும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஆன்சர் இது. 20 மினிட்ஸ் கழிச்சு ஃபர்ஸ்ட்ல தண்ணியை கொண்டு வரும்போது டெம்பரேச்சர் வந்து 100. 10 மினிட்ஸ் கழிச்சு டெம்பரேச்சர் 80 ஆகுது. 20 மினிட்ஸ் கழிச்சு எவ்வளவு ஆகும்னு நம்மகிட்ட கேட்டிருக்கு. இப்போ 20 மினிட்ஸ் கழிச்சு 65.33 வரும் டெம்பரேச்சர். இப்போ செகண்ட் பார்ட்ல என்ன கேட்டிருக்குன்னா find the time when the temperature is 40 ன்னு கொடுத்திருக்கு. டெம்பரேச்சர் 40 வரணும்னா எந்த டைம்ல வரும் அப்படின்னு கேட்டிருக்கு. வெப்பநிலை 40 டிகிரியாக இருக்கும்போது நேரம் காண்க. அப்போ டெம்பரேச்சர் வந்து 40, டைம் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் क्वेश्चन. இதே ஃபார்முலாவை திரும்ப யூஸ் பண்ணணும். அப்போ 40 minus t வந்து 40, s வந்து 25 equal to c 75 e power k into t ன்னு கிடைக்கும்.
இப்போ k தெரியும், e பவர் k தெரியும். நம்ம அடுத்த ஸ்டெப்ல வேல்யூ போடுவோம். 40 minus 25, 15 by 25 by 15 equal to 75 into e power k நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 11 by 15 power 1 by 10. இனி பவர்ல t இருக்கு, அப்ப into t வரும். அப்ப இதுலயே t போட்டுடலாம். t by 10 கிடைக்கும். நம்ம இதுல இத கேன்சல் பண்ணா 1 வரும், 5 வரும். அப்போ 1 by 5 equal to 1 by 5 equal to 11 by 15 power t by 10 இப்படி வரும். நம்ம இந்த t தான் கண்டுபிடிக்கணும். t பவர்ல இருக்கு. அப்படி பவர்ல இருக்கக்கூடிய t கண்டுபிடிக்கணும்னா நம்ம log எடுத்தாகணும். அப்பதான் இது இங்க வரும். அப்ப log of 1 by 5 equal to t by 10 log of 11 by 15 வரும். ஏன்னா log of a power என்னன்னா இந்த n இங்க வந்துரும். n into log a அப்படி வரும். அப்போ இந்த பவர் வந்து வெளியே வந்துரும் log எடுக்கும்போது. இப்போ t வந்து நமக்கு क्वेश्चनல என்ன கொடுத்திருக்குன்னா log 5 கொடுத்திருக்கு. log 5 equal to 1.6094. இனி log of 11 by 15 கொடுத்திருக்கு. equal to minus 0.3101. இது ரெண்டும் கொடுத்திருக்கு. இந்த ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இது log of 1 by 5 னா log 1 minus log 5 னு போடலாம். log 1 நமக்கு 0. இத log 1 minus log 5 equal to t by 10 log of 11 by 15 இப்படி வரும். log 1 0 நமக்கு தெரியும். log 1 equal to 0. அப்போ minus log 5 இங்கு போடலாம். 1.6094 equal to t by 10 into log of 11 by 15 இந்த இருக்கு. minus 0.3101 வரும். இதுல இருந்து ரெண்டு பக்கம் மைனஸ் இருக்கு, கேன்சல் ஆயிடும். இந்த 10 இங்க வந்து இன்டு ஆகும். 1.6094 into 10 இது இங்க இன்டு பண்ணுது. இந்த பக்கம் வந்தா டிவைட் பண்ணும். 0.3101 equal to t ன்னு கிடைக்கும். இப்போ t equal to இத சிம்பிளிஃபை பண்ணணும். இதை இன்டு பண்ணா 16.094 by 0.3101. இப்போ டெசிமலை நம்ம நீக்கணும்னா இங்க 4 பிளேஸ் ஆஃப் டெசிமல் இங்க கொண்டு வந்தா இங்கேயும் 4 பிளேஸ் ஆஃப் கொண்டு வரணும். அப்ப இது இங்க 4 பிளேसेस வந்தா 160,940 by கீழே அதே மாதிரி இந்த இது மூவ் பண்ணும்போது ஒன்னொன்னா மூவ் பண்ணணும். இங்க 4 டைம் மூவ் பண்ணணும். அப்போ 3101 வரும். இது நம்ம சாதாரணமா டிவைட் பண்ண வேண்டியதுதான். டிவைட் பண்ணும்போது 51.89 கிடைக்கும். அப்போ 51.89 மினிட்ஸ். இங்க எல்லாமே டைம் வந்து மினிட்ஸ்ல கொடுத்துருக்கு. 10 மினிட்ஸ் தாண்டி 20 மினிட்ஸ் தாண்டி இப்படி கொடுத்துருக்கு. அப்ப இந்த டைம் வந்து மினிட்ஸ்ல வரும். நிமிடங்கள் இப்படி ஆன்சர் வரும். அப்போ t equal to 51.89 மினிட்ஸ்ங்கிறது தான். அப்போ
டெம்பரேச்சர் 40 டிகிரி வரணும்னா இவ்வளவு நேரம் ஆகும். அதான் நம்ம ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.